வணக்கம் உறவுகளே, நேத்ராவினுடைய சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இந்த வழியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த உலகினை இறைவன் படைத்தான் என்றும் மனித ஜீவராசிகளை மனிதன் படைத்தான் என்பதும் எங்களுடைய ஐதீகம். இதையே இறையியல் கூறுகிறது, எம் மதமும் கூறுகின்றது. பெரும்பாலும் இறைவன் மனிதனை பாதுகாக்க அவனே மறுவுரு எடுத்து உலகுக்கு வந்ததாகவும் தன்னுடைய புதல்வர்களை அனுப்பியதாகவும் அல்லது தூதர்களை அனுப்பியதாகவும் இவ்வாறு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விடயங்களை மக்களுக்கு உதவிக்கரம் தேவைப்படுகின்ற பொழுது இறைவனே உதவிக்கரம் தந்ததாக நீட்டியதாக வரலாறுகள் கூறுகிறது. இப்பொழுது இந்த உதவிக்கரம் தேவைப்படுகின்ற மனிதர்களுக்கு நல்ல மனிதர்கள் உதவிக்கரம் நீட்டுகின்ற சந்தர்ப்பங்கள் அமைகிறது. இது இறைவனுடைய அருளால் இடம்பெறுகிறது. அந்த வகையிலே நம்முடைய நாட்டிலே இருதய அறுவை சிகிச்சைக்காக உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஜீவராசிகளுக்கு மறு உயிர் கிடைப்பதற்கான இந்த இருதய சிகிச்சைக்காக சராசரியாக 130 நோயாளர்களுக்கு இப்படி தேவைப்படுகின்றவர்களுக்காக நிதி உதவியை வழங்கி அவர்களும் தன்னுடைய வாழ்நாளை தொடர்ச்சியாக இந்த பூ உலகிலே நடாத்தி செல்வதற்கு ஏற்ற வகையிலே உதவிக்கரம் நீட்டிய ஒருவரை நாங்கள் அடுத்து நேர்காணவிருக்கிறோம். தனக்கு கிடைத்த பாடக்கூடிய அந்த கலைவாணியினுடைய அருளாலே நிதி உதவி சேர்த்து அந்த உதவியினூடாக உயிர் வாழ வேண்டிய மக்களுக்காக உதவி தருகின்ற ஒரு நல்ல உள்ளத்தை இன்றைய நேத்ரா நேர்காண காத்திருக்கிறது. அவர் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக அவரோடு இணைந்த பயனாளிகளோடு இணைந்த ஒரு பாடல் உங்களுக்காக.
போலுள்ள வெண்ணிலவில் பார்த்தால் சிறு கரை இருக்கும். மலர் போலுள்ள தாய் மண்ணில் மாறாத சில வலி இருக்கும். கண்ணீர் துடைக்க வேண்டும் உங்கள் கைகள், அதில் செழிக்க வேண்டும் உண்மைகள். இந்த தேசம் உயரட்டும் நாளே, மக்கள் கூட்டம் வரட்டும் உன் பின்னாலே. அன்பு தாயின் மடி உனை அழைக்குதே தமிழா. தந்தேசத்தின் தூரம் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா. சொந்த வீடுன்னை வாவென்று அழைக்குதடா தமிழா. தந்தேசத்தின் தூரம் தொலை தூரத்தில் அதோ செவியில் விழாதா. சொந்த வீடுன்னை வாவென்று அழைக்குதடா தமிழா. நாம் வாழ்வது மாத்திரம் வாழ்க்கை அல்ல, நாம் வாழ்வது மாத்திரம் வாழ்க்கை அல்ல, மற்றவரையும் வாழ வைப்பதே வாழ்க்கை. அத்தகைய ஒரு உதாரண புருஷனை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். தான் வாழுகின்ற காலங்களிலே மற்றவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல உள்ளத்தை நேத்ரா நேர்காண்பதில் மகிழ்ச்சி அடைகின்றது. மின்னல் செந்தில் குமரன் அவர்களை அன்போடு பண்போடும் இந்த வேளையில் நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜெயம். வணக்கம் நேத்ரா டிவி நேர்களுக்கு. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தகைய ஒரு சமூக சேவையை செய்கின்ற ஒருவர் பிரதிபலன் எதிர்பார்க்காமல், எந்த ஒரு அரசியலும் இல்லாமல் சமூக சேவை செய்ய வேண்டியவர்கள் ஒதுங்கி நிற்கின்ற தருணத்தில் கடல் கடந்து வந்து தாயத்துக்கு உதவி செய்கின்ற உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. 130க்கு மேற்பட்ட இதய அறுவை சிகிச்சைக்காக நீங்கள் உதவி செய்திருக்கின்றீர்கள். இன்னும் ஏராளமான மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவ தேவைப்படுகின்ற பலருக்கு உதவி செய்து வருகின்றீர்கள். இந்த விடயம் எப்படி சாத்தியமானது? இந்த நல்ல ஒரு விடயம் எப்படி உதயமானது சகோதரரை? சிறு வயதிலே என்னுடைய தாயார் அன்பையும் பாசத்தையும் விட கம்பேஷன், இரக்க குணத்தையும் ரொம்பவே ஊட்டி தான் வளர்த்தார். அவர் எப்போவுமே அந்த யார் பெற்ற பிள்ளையோ, ஏதாவது ஒரு பிள்ளை கஷ்டப்படும் போது அந்த யார் பெற்ற பிள்ளையோ என்ற அந்த வசனம் எப்போவுமே என்னுடைய தலையில் ஒலிச்சு கொண்டே இருக்கும். இது சிறு வயதிலிருந்தே நாங்கள் அந்த கோவிலுக்கு போகும்போதும் வாசலில் யாசகம் கேட்கும்போதும் எந்த கையால் தான் கொண்டு போய் அந்த போட பண்ணுவார். அப்படி அந்த யாராவது தவிச்சால் உடனே நான் அந்த என் அம்மான்ற சொல் யார் பெற்ற பிள்ளையோண்டு தான் உடனே இந்த இது நினைவுக்கு வரும். அப்படி தான் அதை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2004 சுனாமிக்கு முன்னம் சிறிய அளவிலிருந்து பிறகு 2004 சுனாமியில் ஒரு சில மணித்தியாலத்தில் அந்த சுனாமி எப்படி ஒரு பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அது ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டது. எத்தனையோ உறவுகள் அந்த ஒரு குடும்பத்தில் பல 15, 30, 20 உறவுகள்லாம் கூட மோசம் போயிருக்கிறாங்க. அப்படியான ஒரு இது பண்ணும்போது எனக்கு செல்ஃப் அவேக்கனிங் கொண்டு வந்தது. எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு சின்ன ஒரு திறமையை ஏன் நாங்கள் பிறருக்காக பயன்படுத்தக்கூடாது? திறமைன்றது பாடல் திறமை என்று மட்டும் இல்லை, போய் ஆக்கள்கிட்ட கேட்குறன்ற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதையும் இறைவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ரீதியில் இதுதான் இந்த ஸ்டார்டிங், இந்த நிவாரணம் என்று ஏன் செய்ய போகிறோன்னா அது பிறகு நீங்கள் ஒவ்வொரு லேயரை அந்த 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 இன்றைக்கும் ஒரு வீடியோ வந்தது காலையில். அந்த பிள்ளை என்ன தாய் அனுப்பியிருந்தவ
அந்த பிள்ளை எனக்கு இப்போ தான் சர்ஜரி முடிஞ்சது, செந்தில் மாமா நல்லா இருக்குன்னு நான் வீட்டை வந்துட்டேன்னு சொல்லி அதை பார்க்க இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படி வார இந்த சந்தோஷம் வந்து இன்னும் எனக்கு இந்த ஊக்கத்தை கொடுக்குது. அடுத்த பிள்ளைக்கு இப்போ இன்னும் பல பிள்ளைகளுக்கு செய்ய வேணும். இதுதான் இந்த ரீசன். மிக்க மகிழ்ச்சியான ஒரு விடயம். நீங்கள் செய்த உதவி இப்பொழுது அந்த உடல் உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் கதையினுடைய சாராம்சம். செய்து கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சைகள் அந்த நோயாளர்களுடைய அனுமதியோடு நாங்கள் அந்த புகைப்படங்களை இப்பொழுது நாங்கள் வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஒவ்வொரு அறுவை சிகிச்சைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம், நீங்கள் செய்திருக்கின்ற சேவைகள் தொடர்பாக பார்க்கலாம், நிதி திரட்டுதல் தொடர்பான பல்வேறு விடயங்கள் உட்பட நீங்கள் சமூகத்துக்காக வழங்கி வருகின்ற பல நிதி உதவிகளோடு சேர்ந்து பொருள் உதவிகள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த படத்தோடு நாங்கள் இந்த விடயத்தை முழுமையாக பார்ப்போம். நிச்சயம். இது வந்து இது அடல்ட் சர்ஜரிஸுக்கு நான் வந்து யாழ்ப்பாணம், கிளிநொச்சி இல்லை இங்கே நார்த் ஈஸ்ட் ப்ரோவின்ஸில், நார்தன் ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்லேருந்து இங்கே தான் கொண்டு வந்து முதல் கலம்பு கொண்டு வந்து லங்கா மருத்துவமனையில் செய்ய வேண்டியிருந்தது. அதுக்கு பிறகு ஏன் இந்த சத்திர சிகிச்சைகளை ஒரு மிஷின், அதுக்கு பேர் டிஓஇ என்ற ஒரு எக்கோ மிஷின் வித் டிஓஇ ப்ரோப்ஸ். இதன் ஸ்பெஷாலிட்டி என்னென்றால் அந்த சர்ஜரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து கடினமான சத்திர சிகிச்சைகளை யாழ்ப்பாணத்திலே செய்ய முடியும். இதை அமெரிக்காவிலிருந்து இறக்குவித்து $95,000 இறக்குவித்து கெனேடிய அம்பாசிடர் கௌரவ எரிக் வால்ஷ் அவர்களின் ஊடாக யாழ் மருத்துவமனைக்கு சென்ற ஜூன் 7 கொடுத்தது. இது வந்து பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நடத்தியிருக்கு. 129 சத்திர சிகிச்சைகள் அங்கே இந்த கடந்த 8, 9, 10 மாதங்களில் நடந்து முடிஞ்சிட்டுது. அது என்னத்தை காட்டுதுண்டா, ஒரு பக்கம் அதுக்காக அந்த லிஸ்ட்ன்றது ரொம்ப ஹார்ட் சர்ஜரின்ற லிஸ்ட் ரொம்ப கூட. ஒரு பக்கத்தால் நாங்கள் கொண்டு வந்து செய்தாலும் அங்கங்கே நாங்கள் வந்து கட்டுமானங்களை பிளப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த ரீதியில் அதான் அந்த படம். சரி, இது போல பல புகைப்படங்கள் நம்மிடம் இருக்கின்றன, பல விடயங்களை செய்து வருகின்றீர்கள். இதான் அந்த உபகரணம் இல்லையா? டிஓஇ. சரி, இது தவிர என்னென்ன செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்பாக பேசலாம். இந்த விழா தொடர்பாகவும் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். நிறைய புகைப்படங்கள் இருப்பதன் காரணமாக அதனுடைய நிச்சயம் இந்த படம் வந்து இதில் பார்க்குற இந்த எல்லாரும் எங்களோட சர்ஜரியால் பயனடைந்த சிறுவர்கள், மற்றது பெரிய யங் அடல்ட்ஸ், அதாவது 45 வயதுக்கு உட்பட்டவர்கள். இவர்கள் எல்லோரும் அந்த ஜூன் 7 ஜூன் 7 ஜெஃப்னா மருத்துவமனைக்கு வந்து எங்களுக்கு எங்களோட கனடா ஹை கமிஷனருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அது அந்த படம் தான் இது. அது ரொம்ப சந்தோஷமானது. அவ்வளோ பேரையும் பார்க்க ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருந்த ஒரு தருணம். உங்களுடைய வருகை இப்பொழுது கனடாவிலிருந்து இடம்பெறுகிறது இல்லையா? நீங்கள் இப்போ கனடாவில் தான் இருக்கிறீங்க கனகாலமா? ஆமாம். சரி, இந்த புகைப்படங்கள் தொடர்பாக பேசுவோம். இதுகள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முதல் பார்த்த வந்து சாவச்சேரி மருத்துவமனைக்கு 2 டயாலிசிஸ் மிஷின் கொடுத்தது. அதுதான் இந்த படம். அதுவும் அதே ஜூன் 7 தான் நடந்தது. அதுக்கு பிறகு அடுத்த வந்த படம் வந்து அங்கே தான் நடத்தது. இது வந்து ஜென்ரலாக என்னத்தை சொல்கிறேன்டா, கனடா மக்கள் ஈவந்தோ நான் இதெல்லாம் செய்திருந்தாலும் இதுக்கு முழு காரணிகளும் புலம்பெயர் மக்கள் தான். நான் இவ்வளோ இந்த உதவிகள் செய்ய காரணமாக இருப்பது அவங்கள் தான். அவங்களுடைய பணத்தை தான் நான் ஒரு பாலமாக இருந்து கொண்டு இங்கே எடுத்து உதவி செய்கின்றேன். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்ற இசை நிகழ்வின் போது நான் வந்து $500 பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் என்ற ஒரு பாட்டை பாடி அந்த பாட்டுக்கு $500 வந்து கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன். அப்போ அவங்க எத்தனையோ பேர் வரிசையாக நின்று அந்த கொடுத்தவங்க, அதான் விளக்கேற்றினவங்க, ஒவ்வொரு விளக்குக்கும் $500 என்று. மற்றது இது வந்து வாழ்வாதாரங்கள் செய்தது, நடமாடும் மருத்துவமனை, மற்றது இந்த கிட்னியால் பாதிக்கப்பட்ட பல பேருக்கு வாழ்வாதாரங்கள் கொடுக்கறது. இது அறுவை சிகிச்சை மாத்திரமல்ல, நீரிழிவு நோய், அதே போல இந்த சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் மாபெரும் உதவியை வழங்கி. சிறுநீரக நோய் இந்த பிள்ளையெல்லாம் ரொம்ப இந்த அபிஹரன் என்றவர் முள்ளிவாய்க்கால் நேரத்தில் அந்த தண்ணியை குடித்து அந்த சிறு வயதிலேயே இவருக்கு கிட்னி பிரச்சனை வந்து இவைகளுக்கு நாங்கள் இப்போ மந்த்லி அலவன்ஸ் சப்போர்ட் பண்ணுறோம். ஏனென்றால் அவ்வளவு இயலாத ஒரு ஃபேமிலி என்றபடியாக. மற்றது கோவிட் நேரத்தில் நீங்கள் பார்க்குற படம், நாங்கள் 7 மாவட்டங்கள்லையும்
நாங்கள் வந்து ஈவன் மலை இந்த பிரதேசம் மலைநாட்டு மலையகத்திலையும் நாங்கள் வழங்கியிருந்தோம். ரொம்ப பேருக்கு நிவாரணம் வழங்கியிருந்தோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பொதிகள், உலர் உணர்வு பொதிகள் நாங்கள் வழங்கியிருந்தோம். கிளிநொச்சி, திருகோணமலை, எல்லா இடத்துலையும். சரி, சிலர் சிறு உதவிகளை செய்துவிட்டு மிகப்பெரிய விளம்பரம் தேடி அதனூடாக பல்வேறு வகையான லாபங்களும் அரசியல் நடத்துகின்ற காலங்களிலே மிகப்பெரிய சேவை செய்துவிட்டு சைலண்டாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த நேர்காணலே இது போன்ற உதவிகள் தேவைப்படுகின்றவர்கள் உங்களுக்கு அந்த உதவியை நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, அவ்வளவுதான், வேறொன்றுமே கிடையாது. அதே போல உதவ வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களும் இத்தகைய நேர்காணலை பார்த்து நீங்களும் உதவ முன்வர வேண்டும். உங்களுடைய பிரதேசங்களிலே உங்களுடைய உதவி யாருக்கு தேவைப்படுகின்றதோ அவருக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காக, அவ்வளவுதான். சரி, நாங்கள் உங்களை ஏற்கனவே இந்த சமூக வலைத்தளங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய பார்த்துருக்கோம். ரொம்ப அழகாக பாடுறீங்க. விசேஷமாக மலேசியா வாசுதேவன் போன்ற ஒரு முன்னணி நட்சத்திரத்தினுடைய அந்த பாடகருடைய அதே குரலை ஒத்ததாக நான் பாடி நானும் பார்த்து ரசித்திருக்கிறேன். நேர்களும் ரசிக்க ஆசையாக இருக்கிறாங்க. ஒரு 2 வரிகள் பாடலாமா? நிச்சயம். ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாடகர். அதில் குறிப்பாக எனக்கு அவருடைய சில தத்துவ பாட்டுகள் ரொம்ப விருப்பம். நீங்கள் சொல்கிற அந்த ஃபேஸ்புக்கில் வந்து வைரலான பாடல் வந்து நான் கார் ஓடிக்கொண்டே பாடுறது. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்திருக்கும். மிக 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 சிறப்பாக பாடியிருக்கிறீங்க. நன்றி. உங்களுடைய பாடலுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த பாடல் நீங்கள் இத்தகைய உதவி செய்யறதுக்கு ஒரு பாலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி, அப்படித்தானே? ஆமாம். அது இந்த எப்படி இந்த நிதியை நீங்கள் திரட்டுறீங்க அதை கொஞ்சம் விளக்கமாக பார்த்தலாமே. இந்த லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் உதவி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு 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 மருந்து குடிசை கூட அதிக அளவில் விற்கப்படுகின்ற தருணத்தில் மிகப்பெரிய ஒரு பணச்செலவை நீங்கள் இந்த நிதி உதவியாக வழங்குகின்றீர்கள். இது எப்படி சாத்தியப்படுகிறது? இது வந்து இங்கே எப்போ நேர்மையாகவும் நாங்கள் கணக்குகளை காட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் எங்களோட மக்கள் புலம்பெயர் உறவுகள், நான் சொல்கிறேன், இன்றைக்கு அவங்க இல்லை என்றால் இன்றைக்கு எத்தனையோ பேர் வந்து மடிந்திருக்கக்கூடும். 2009க்கு பிறகு இண்டை மட்டும் தாங்கள் தங்களை உடம்பை வருத்தி, இது நான் சமீபத்தில் தான் இப்போ கனடாவிலேருந்து வந்தேன். நான் ஒரு 3 கிழமைக்கு முன்னே அங்கே வந்து -30 -35 கட்டும் குளிர், வெளியில் கை வந்தால் கையெல்லாம் அப்படியே விரைச்சிரும். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட அந்த எம்ஜிஆர் ஷோவும் செய்தது ஜனவரி 26ஆம் தேதி, கொஞ்சம் முன்னுக்கு, இன்னும் குளிர் கூட அந்த நேரங்களில். அப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்டால், அந்த மக்கள் என்னத்தை பார்க்குறாங்கண்டா, இது ஒழுங்காக போய் சேருதா, இது இதாக இருக்கும் பட்சத்தில் உதவுறது தாராளமாக இது பண்ணுறாங்க. தங்களுக்கு பிரச்சனை இருக்கும், தாங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, தாங்க குளிரில் வேலை செய்வாங்க, இருந்தாலும் கால் பண்ணி கேட்பாங்க, நான் வேறு எதுவும் சர்ஜரி என்றால் கூட சொல்லுங்க, நாங்கள் பண உதவி செய்வோம். அந்த அளவு நல்லவங்க. அப்போ நான் அன்றைய தொடக்கம் இன்று மட்டுமே நான் கொள்கை ரீதியாகவே நானும் துணைவியாரும் டிசைட் பண்ணோம், இந்த ஃபண்ட் ரைசிங் என்றாலே கெட்ட பேரை கொண்டு வரும். அதனால் எல்லாத்தையும் என் ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா சிங்கர் செந்தில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நடந்த எம்ஜிஆர் 108 இன்னும் ஒரு நாட்களில் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். அது ஏற்கனவே எவ்வளவு சேர்ந்ததுன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. கிட்ட இதில் $247,000 சேர்ந்தது, 247,000 சொச்சம். அப்போ இவ்வளவுத்தின கணக்கு டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்ப்பீங்க. அது பெரிய ஒரு அமௌண்ட், அது அந்த அளவு தொகை சேர்ந்தது. அள்ளி தந்த உள்ளங்களுக்கு நாங்கள் தாயகத்திலிருந்து நன்றிகள் கூறவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆமாம், ரொம்ப ரொம்ப அருமையாக நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கிறேன், பல நடமாடும் மனித கடவுள்களை நேரில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவன் நான். ரொம்ப நல்ல ஆக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் அந்த ஃபண்ட் ரைசிங்ன்றது இன்னொரு விதத்தில் நான் என்ன செய்கிறேன்டா, இந்த கோவில்களில் போய் நின்று, அது ரொம்ப கடினமான வேலை, நின்று நிதி சேகரிக்கிறது. அதில் குறிப்பாக ஒரு கோவில் தான் எங்களுக்கு கனடா கந்தசாமி ஆலயம் உண்டு. எங்களை வந்து இன்முகத்தோடு வரவேற்று எங்களுக்கு இடம் முக்கியமான நாட்களில் கந்த சஷ்டி, ஜனவரி 1ஆம் தேதி இந்த மாதிரி இதில் தாரவங்கள், அதில் நாங்கள் பர்பஸ்லியாக போய் நின்று
நாங்கள் ஏன் அதில் மக்களை அங்கே நான் ஏன் நிற்கிறேன் என்றால் ஒரு சந்தர்ப்பம் உண்டு எல்லோருக்கும் அமையுது. என்ன தேடி எல்லோரும் வர இயலாது. நாங்கள் நிற்கும்போது இவர் இதய சத்திர சிகிச்சைக்கு செய்கிறார், நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடுத்த உயிருக்கு நாங்கள் பங்களிப்போம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது ரீசன் வந்து பல பேரை கொண்டு ஒரு சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது அதன் புண்ணியம் ஒன்று இருக்குல்லோ, அந்த நாங்கள் மடிப்பிச்சை தான் எடுக்கிறோம் நாங்கள். அப்போ அந்த மடிப்பிச்சை எடுத்து நாங்கள் கொடுக்கும்போது அது எங்களுக்கும் ஒரு புண்ணியம், அதே சமயம் எத்தனையோ உயிர்கள் இதால் காப்பாற்றப்படுது. மூன்றாவது, நாங்கள் இன்னதான் நல்ல நிலையில் இருந்தாலும் கனடாவில் நாங்கள் பிறர்கிட்ட யாசகம் கேட்கும்போது எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொண்டு நாங்கள் நிற்கிறோம். என்னடா பிறரிட காசு கேட்குற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி எங்களை நாங்கள் தாழ்த்தும் பொழுது எங்களுக்கு ஒரு காலம் அந்த ஈகோ, அந்த பெருமை இதெல்லாம் வராது. அப்போ அதுக்காகவே நாங்கள் வந்து கனடா கந்தசாமி ஆலயத்துக்கு நாங்கள் சிறப்பாக இந்த போர்டு மெம்பர்ஸுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவங்களை இப்படி தாரபடியாக பிறரையும் நாங்கள் உள்வாங்கி, உங்களுக்கு ஒரு பழமொழி இருக்குது தெரியும் தானே, கிணறு ஊடும் அந்த மாதிரி அந்த மக்களும் அந்த கொடுக்குற ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கும் போது கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தான் அந்த மனிதம், அந்த கம்பேஷன்ன்றது அவங்களுக்குள்ள இன்னும் வளரும். அந்த ரீதியில் இதுதான் இந்த நிதி என்று சேரிக்கிறது ரொம்ப கஷ்டமண்டு இல்லை. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் என்னடா நான் தொடர்ச்சியாக ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, சனம் கொடுக்கறதுக்கு ரெடி, அதான் நானும் தொடர்ந்து வேறு ஒரு புது ப்ராஜெக்ட்ஸாக எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் இருதய அறுவை சிகிச்சை மற்றும் சிறுநீரக நோயாளிகளுக்கான உதவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் போன்றவற்றை நீங்கள் வழங்கி வருகின்றீர்கள். இன்னும் என்னென்ன சேவைகளை எங்கெங்கு வழங்கி இருக்கின்றீர்கள் தொடர்பாக கொஞ்சம் பார்ப்போமா? மல்லாவியில் 2022 நவம்பர் டயாலிசிஸ் யூனிட் ஒன்று போட்டது. அதுக்கு ஜெர்மன்லேருந்து நாங்கள் $47,000 கனடா, நான் சொல்கிற டாலர்ஸ் எல்லாம் கனடா டாலர்ஸ் தான், $47,000 கனேடிய டாலரை கொடுத்து நாங்கள் ஆர்ஓ யூனிட்டும் டயாலிசிஸ் மிஷின்ஸும் எடுத்து நாங்கள். அதுக்கு முன்னம் மல்லாவியில் எத்தனையோ பேர் அந்த டயாலிசிஸ் செய்ய முடியாமல், யாழ்ப்பாணத்துக்கு செல்ல முடியாமல் மடிந்து போனார்கள் அநியாயமாக. ஏனென்றால் ஒன்றை விட்டு ஒரு நாள் நீங்கள் டயாலிசிஸ் யாழ்ப்பாணத்துக்கு போகிறேன்டா கிட்டத்தட்ட $40,000 மாதம் செலவு. அதுவும் அது நவம்பர் 2022 எங்கள் பொருளாதார அந்த சிக்கலில் இருந்தபோது, உச்சத்தில் இருந்தபோது எல்லாம் விலை கூட, மக்கள்கிட்ட காசு இல்லை. அந்த நேரத்தில் 40,000 தான் ஒரு ஃபேமிலிக்கு 40,000 உழைக்கிறன்ற பெரிய ஒரு சவாலான விஷயம். அதை உழைச்சா அப்படியே நீங்கள் ஒரு மருத்துவ இதுக்கு போக்குவரத்து கொடுக்குறேன்டா துப்புரவாக இல்லாத ஒரு விஷயம். அதை விட மல்லாவிலிருந்து நீங்கள் ஜெஃப்னா போயிட்டு வாரதாண்டா அப் அண்ட் டவுன், உங்களோட உடம்பு டயாலிசிஸ் செய்த பிறகு அது தாங்காது, ரொம்ப கஷ்டம் அது. அதனால் இந்த சென்டர் போட்டு கொடுத்த பிறகு எத்தனையோ பேர் அதை பற்றி நன்றி தெரிவித்து எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியாத இவ்வளோ ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு சேவையை நீங்கள் கொடுத்தபடியாக தான் இன்றைக்கு இவ்வளோ பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதன் முழு கிரெடிட்டும் உண்மையாக கெனேடிய மக்களுக்கு தான். அந்த குழு புகைப்படம் தொடர்பாக கொஞ்சம் அதான் மல்லாவியில் அந்த டயாலிசிஸ் யூனிட் வழங்கின போது எடுத்த அந்த இதில் எல்லா அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. இதை விட மாஞ்சோலையிலையும் டயாலிசிஸ் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணது. இது மல்லாவியில் இது மிஷின் டொனேட் பண்ண போது அதில் டாக்டர் பிரம்மா இருக்கிறார், நெஃப்ராலஜிஸ்ட். அவர் தான் இங்கே வடக்கில் இப்பொழுது இந்த கிட்னி வருத்தத்தால் இருக்க வைக்க எனக்கு உடனே சில சமயம் சொல்லுவார், இவைக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும், ரொம்ப மோசமான நிலையில் இருக்கணும், நீங்கள் செய்ய முடியுமோண்டு. அப்போ அவர் தான் டாக்டர் பிரம்மா. இந்த மாதிரி மாஞ்சோலையில் திறக்கிற இதான அந்த நிகழ்வு மாஞ்சோலை டயாலிசிஸ் யூனிட். இதில் வந்து இதுக்கு பிறகு சாவைச்சேரியிலையும் 2 மிஷின்ஸ் கொடுத்தது. அப்போ இப்படியான அந்த இது முழு வாட்டுக்குமானது இல்லையா? இங்கே பாருங்க, இது வந்து அந்த மாஞ்சோலையில் இது எங்கள் கனடா ஹை கமிஷனர் கௌரவ் எரிக் வால்ஷ் அவர்கள் இதை திறந்து இது வந்து கார்டியாக் சென்டரை திறந்து வச்சவர் மாஞ்சோலையில். அந்த படம் இது. கார்டியாக் சென்டர் வந்து ஏன் அங்கே திறந்ததுண்டா, அவசர இது சிகிச்சை பிரிவு தான் கிட்டத்தட்ட இது. மாஞ்சோலையிலிருந்து ஜெஃப்னாவுக்கு கொண்டு வர கிடையில் ஹார்ட் அட்டாக்ல வர பேஷண்ட்ஸ் வந்து காப்பாற்றுறது கஷ்டம். அதால் அங்கே நாங்கள் ஒரு யூனிட் போட்டு கொடுத்து நாங்கள் அவைகளை கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸில் அனுப்புறதுக்கு அதன் படம் தான் இது. இதுதான் அந்த கந்தசாமி கோவிலில் நாங்கள் வந்து நின்று சேகரிக்கிற அந்த படங்கள், நிதி சேகரிக்கிற படங்கள். சரி, இது விசேஷமாக வடக்கிலே இடம்பெற்ற சமூக சேவை தொடர்பான புகைப்படங்கள். வடக்கு மாத்திரமல்ல, பல இடங்களில் மலையகத்திலும் நாளை மறுதினம் மற்றும் அதுக்கு அடுத்த நாள் இடம்பெறவிருக்கிறது. இவர் நேற்றைய பொழுதும் யாழ்ப்பாணத்தில் இருந்தார். இன்று நேரடியாக மலையகத்துக்கு செல்ல வேண்டியவர் எங்களுடைய அன்பு வேண்டுகோளுக்காக சிரமம் பாராமல்
நாளை தினம் அதாவது மார்ச் 21ஆம் தேதி நுவர்லியா ஹாவாயிலிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மண்டபத்தில் விசேடமான மருத்துவ உங்களுக்காகவே இடம்பெறவிருக்கிறது. விசேடமாக இலவச சத்திர சிகிச்சைக்காக மருத்துவ குறிப்புகளுடன் உங்களை சந்திப்பதற்காக சகோதரர் அங்கே ஆயத்தமாக இருக்கின்றார், இனியோரும் அங்கே ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆகவே நாளை தினம் காலை வேளையில் 21ஆம் தேதி நுவர்லியா ஹாவலிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மண்டபத்துக்கு நீங்கள் சென்று உங்களுடைய இருதய சிகிச்சை தொடர்பாக அந்த மருத்துவ குறிப்புகளோடு சென்று நம்முடைய சகோதரரை நீங்கள் காணுங்கள். அதேபோல் சனிக்கிழமை 22ஆம் தேதி சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் கொட்டக்கலையில் நீங்கள் இவரை சந்திக்க முடியும். ஞாயிறு மார்ச் 23 பொது வைத்தியசாலை டிக்கோயா பொது வைத்தியசாலையிலும் நீங்கள் நம்முடைய மின்னல் செந்தில்குமரன் அவர்களை சகோதரரை சந்தித்து உங்களுடைய இருதய சத்திர சிகிச்சைக்கான அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறையை பெற்று உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் மிக மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, என்னென்ன விஷயங்கள் மலையக இருக்கின்ற நம்முடைய உறவுகளுக்காக நீ சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஏன் இதை குறிப்பாக மலையகத்துக்கு இப்போ நான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறேன்னு வெரி ப்ரீஃபாக சொல்லிடுறேன். எனக்கு கார்டியாலஜிஸ்ட் இதே நோய் நிபுணர்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் திரு லக்ஷ்மண், திரு குருவரன், திரு அருள்நிதி பெட்டிக்கலோவில் இருந்து ரெஜினால் ரகுநாதன், இவர் சின்ன பிள்ளைகளோட கார்டியாலஜிஸ்ட். இவரை பற்றி நான் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். 2016ஆம் ஆண்டு நான் தொடங்கி இந்த அளவுக்கு 130 பேருக்கான சிகிச்சை செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு காரணி திரு ரெஜினால் ரகுநாதன், இதே நோய் நிபுணர் சிறு பிள்ளைகளுக்கு. அவர் என்னட்ட சொன்ன 2016ஆம் ஆண்டு என்னோட அந்த டிஸ்கஷன் உண்டு குயிக்காக ஃபோனில் சொன்னவர், எத்தனை பிள்ளைகள் மோசம் போகிறாங்க செந்தில்குமரன், எத்தனையோ பேருக்கு நாங்கள் எங்களை வெயிட்டிங் லிஸ்ட் கூடவா இருக்குது, நீங்கள் ஏதோ என்ன உதவி செய்தாலும் அது இந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று அன்றைக்கு தொடங்கினது தான். ஸோ அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஏன் இதை நான் முக்கியமாக சொல்கிறேன்டா, அவையெல்லாம் எனக்கு இப்போ பேஷண்ட்ஸை சஜஸ்ட் பண்ணிவிடும். ஏன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப கூட. அப்போ எனக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், இவை கொஞ்சம் சிக்கலான நிலையில் இருக்கிறோம், இவையில் காப்பாற்றுங்க. ஆனால் மலையகத்திலிருந்து எனக்கு அந்த மாதிரி ஒருத்தருமே அனுப்புறதில்லை. அந்த கார்டியாலஜிஸ்ட் யார் இருக்கிறாங்கன்றே எனக்கு தொடர்பு இல்லை. நான் எத்தனையோ முறை ட்ரை பண்ணேன், அவங்கள ரீச் பண்ணுறன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் கடைசியாக என்ன செய்தேன்டா, இந்த ஒவ்வொரு 2-3 வருஷமாக ரொம்ப தீவிர முயற்சி செய்தேன். எனக்கு அதில் வெட்டையில் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுட்டு இப்போ நானே போய் அந்த இடங்களில் நிற்கிறேன். நீங்கள் உங்கள் குடும்பத்தோரோ சிறு வயதிலிருந்து 45 வயது மட்டும். ஏனென்றால் எங்கள்கிட்ட எல்லாருக்கும் செய்ய விருப்பம், ஆனால் எங்களோட ப்ரையாரிட்டி இந்த வயது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், 45 வயதுண்டைக்க 2-3 பிள்ளைகள் இருப்பாங்களா அவங்களுக்கு, அந்த தகப்பனையோ தாயோ அந்த பிள்ளைகள் இழக்கக்கூடாது. ஆகையால் இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிற ஆக்கள், அதுவும் இதய நோய் உள்ள ஆக்கள் மட்டும் தயவுசெய்து என்னை சந்திங்க. ஏன்னா எல்லாரும் வந்தீங்கன்னா அப்புறம் இதய நோயில் இருக்கவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால் அன்பு கூர்ந்து மற்ற நோய்களுக்கெல்லாம் இன்னொரு முறை நான் வரும்போது செய்யலாம். இப்பொழுது நான் இது ஒரு பரீட்சை, இது நான் கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட் தான் சொல்லணும். தைரியமாக எடுத்துகிட்டு இறங்கியிருக்கிறேன். அதனால் நீங்கள் கட்டாயம் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நீங்கள் உங்கள் உயிரை காப்பாற்றுவதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோள். நிச்சயமாக மார்ச் 21 வெள்ளிக்கிழமை ஹாவாலிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மண்டபத்தில் இதுக்கான அனுமதி உங்களுக்காக வழங்கப்படுகிறது. சந்தர்ப்பம் அமைந்திருக்கின்றது. சனிக்கிழமை மார்ச் 22 கொட்டக்கலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்துக்கு நீங்கள் வாருங்கள். அதே போல் மார்ச் 23 ஞாயிற்றுக்கிழமை டிக்கோயா பொது வைத்தியசாலைக்கு சென்று நீங்கள் சகோதரரிடம் உங்களுடைய இருதய சிகிச்சைக்கான அறுவை சிகிச்சைக்கான அதனுடைய மருத்துவ குறிப்புகளோடு சென்று இவரை நேரில் கண்டு அதுக்கான நிதி உதவிகளை பெறுமாறும், அதேபோல் நிதி உதவிக்காக அல்ல, சிகிச்சைகளை செய்து உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டு நடத்துவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய திருவாளர் செந்தில்குமரனுடைய இலக்கத்தை தருகின்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 076 05 4177 076 05 1771 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி இவருடைய தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் இது தொடர்பாக மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய நண்பர்களுக்கான, உங்களுடைய சகோதரருக்கான, உங்களுடைய ஊரில் யாருக்கேனும் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர், உங்களுக்கு விருப்பமானவர் அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருவருக்காக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் இருதய சத்திர சிகிச்சைக்கு தேவைப்படுகின்ற ஒருவராக இருந்தால், உதவி தேவைப்படும் ஒருவராக இருந்தால் தயவு செய்து இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்குமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல செந்தில் என்று நீங்கள் சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக் ஊடாக நீங்களுடைய சமூக சேவை தொடர்பாகவும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை அறிவித்திருக்கின்றோம். அதே போல நிவாரணம்.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் இவருடைய சேவைகள் தொடர்பாகவும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பல சேவைகளை செய்து வாருங்க. உங்களுக்கு அந்த செந்தில்குமரன்
நிறைவாக அருள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இந்த அருளாசினூடாக உங்களுடைய சேவை இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்கும், எல்லா இனத்துக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா மக்களுக்கும் சேர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். நல்ல ஒரு பிள்ளை உங்களோட அம்மா வளர்த்திருக்கிறாங்க. அதே போல் நல்ல ஒரு கணவராக உங்களை வழிநடத்துகின்ற உங்களுடைய மனைவி, விட்டு தருகின்ற உங்களுடைய மகன் எல்லோருக்குமே நாங்கள் நன்றிகளை கூறி உங்களுடைய நீண்ட தீர்க்காயுசுக்காக, ஆயுளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். நன்றி. நன்றி. உங்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின நேத்ரா டிவி நிர்வாகத்திற்கும், உங்களுக்கும் நேரான கண்ட உங்களுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் உங்களோட எல்லார்ட்டையும் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நாங்கள் வாழும் அதே நேரத்தில் நீங்கள் பிறருக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கோ. நீங்கள் வயது வந்த பிறகு செய்யலாம், நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு செய்யலாம் என்று இல்லாமல் இந்த சமூக சேவை என்பதை உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாக கொள்ளுங்கள். இந்த பறவைகளுக்கு தண்ணி வையுங்கள், ஒவ்வொரு நாளும் வாசலில் தெருநாய்களுக்கு உணவு வையுங்கள். இதெல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களோட மனம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் நீங்கள் தூண்டி நல்ல விஷயங்களை நீங்கள் செய்ய பண்ணுவீங்கள். அதாவது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். அகெயின் என்னுடைய இவ்வளவு சேவைக்கும் காரணம் கனடா வாழ் மக்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியுடன் அவர்களுக்கு நன்றியுடன் நினைவு கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்தும் சந்திப்போம். உங்களுடைய பணி தொடர நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி. இதுவரையும் நேரமும் நம்மோடு இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றிகள்.